அனைவருக்கும் வணக்கம். சவுதி அரேபியா வாழ் உறவுகள், முக்கியமாக வெளியிடங்களில் வேலை செய்கிற தொழிலாளிகள் மிக அவதானம். சவுதி அரேபியாவில் வரலாற்றில் இல்லாத வகைக்கு காலநிலையில் ஒரு மாற்றம் தென்பட்டதாக சவுதி அரேபியா வானிலை மையம் செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு. நீங்கள் நிறைய பேர் அறிஞ்சிருப்பீங்கள். அறியாதவங்க நிறைய பேர் இப்படியான சோஷியல் மீடியாவில் வர நியூஸில் வச்சு தான் நீங்கள் அறியுங்கள். அதாவது வெப்பநிலையோட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது 2 தொடக்கம் 5 பாகை செல்சியஸுக்குள்ளே இருக்குது. உண்மைக்கு தெரியும், உங்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகளிலேயே வெப்பம் கூடின நாடுகளாக தான் இந்த சவுதி, கட்டார், குவைட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடம் போக போக மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் காலநிலையில் கொஞ்சம் வித்தியாசமான மாற்றங்கள் வருது. இது இயற்கையில் ஏற்படுற பெரிய ஒரு அழிவுக்கான மாற்றம் என்று சொல்லித்தான் விஞ்ஞான ஆய்வாளர்கள்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சவுதி அரேபியாவில் நடக்கிற ஒவ்வொரு கட்டங்கான அபிவிருத்திக்கு தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு புறம் மக்கள் சொல்லிக்குள்ள, மற்றது ஒரு புறம் சவுதியில் இருக்கிற நாகரிக மாற்றங்களால் இயற்கையோட தாக்கம் என்று சொல்லியும் அங்கத்தைய இந்த செய்தியை ஆன்மீக ரீதியாக பரப்பி கொண்டிருக்கணும். இதெல்லாம் போக சவுதி வானிலை அறிக்கை மையம் என்று சொல்றாரு சொன்னால் மக்களை அங்கே தொழிலாளிகளாக பணிபுரிவாங்களா சரி, அந்த நாட்டு மக்களே சரி கவனமாக அவதானமாக இருக்க வச்சிருக்காங்க. என்னென்னு சொன்னால் இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அங்கால -3 -3 கீழே அங்கே வெப்பநிலையோட பதிவு அங்கே இருக்குதாம். அப்படின்னு சொன்னால் குளிர் அதிகமாக, வரலாற்றில் இல்லாத வகையில் குளிர் அதிகமாக இருக்க போகுது. இதனால் வெளியிடங்களில் போகிற நீங்கள் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வெளியில் வேலை செய்கிற லேபர்ஸ், தொழிலாளிகள், டிரைவர்ஸ் மேலாம் மிக மிக அவதானம். என்னென்னா நீங்கள் வெளியே போகும்போது கட்டாயம் ஒரு ஜாக்கெட், ஏதாவது அந்த குளிரை உங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஏதாவது உடைகளை நீங்கள் சரியான முறையில் பாதுகாத்து கொண்டு போகணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் தெரியும், வெப்பநிலையிலே இந்த செய்தியை பார்த்தோன்னே சில பேர் சொல்லுவீங்க நாங்கள் 5 வருஷம் இருக்கும் 10 வருஷம் இருக்கும் சொல்லி. என்னென்னு சொன்னால் அந்த நாடு உப்பு காற்றும் வெப்பநிலையின் கீழே எங்களோட உடம்புகள் பழக்கப்பட்டது. திடீரென்று இப்படியான ஒரு காலநிலை வரும்போது வருத்த துன்பங்கள் வரும். உங்களுக்கு தெரியுமாவே மத்திய கிழக்கு நாட்டு வாழ்க்கைன்றது மிகவும் ஒரு கவலைக்குரிய இடமான வாழ்க்கை. என்றால் குடும்பங்கள் எல்லாத்தையும் நாட்டில் விட்டு போட்டு அது கஷ்ட துன்பங்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களை வருத்தி உழைக்கிற இடம். ஸோ நாங்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் இப்படியான சூழ்நிலை எங்களை பாதுகாத்து கொண்டு தான் முக்கியமான விஷயம். இப்போ வானிலை அறிக்கை மையம் என்ன சொன்னால் சவுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் கடுமையான குளிரும், அத்தோடு சேர்த்து தபூக், அல்ஜவாத், நோர்த்தன் பார்டர், ஹெயில் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலை 0லேருந்து 3 பாகை செல்சியஸுக்குள்ளே இப்போ இருக்குதான்னு சொல்கிறாங்க. எதிர்வரும் காரணங்கள் அது மைனஸ்க்கு போகும் என்று கூட. ஸோ மிக அவதானம். இந்த குளிர் மட்டுமன்று இல்லாமல் தூசு காற்றுகள், இந்த குளிரோடு சேர்த்து தூசு காற்றுகளும் பாதிக்கப்படும். ஸோ நிறைய பேர் இந்த டைமில் அந்த பருவ டைமுக்குரிய காய்ச்சல் வருத்தங்கள் வருது. ஸோ இதுவும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான தாக்கத்தை கொடுக்கக்கூடும். ஸோ முக்கியமாக வெளி வேலைகள், வீட்டில் வேலை செய்கிறவங்க பெருசாக வெளியே வரமாட்டாங்க. பெண்கள் எல்லாம் இந்த வெளியால் வேலை செய்கிற லேபர்ஸ் மேர், டிரைவர்ஸ் மேர், ஆண்கள் மிக மிக அவதானமாக இருக்கணும். இப்படியான இயற்கையில மாற்றங்களின் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ திங்கட்கிழமை இன்றைக்கு கூட வெப்பநிலையோட அளவு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் அசீம், ரியாத் மற்றும் கிழக்கு பகுதிகளில் 2 தொடக்கம் 5 பாகை செல்சியஸ் வரைக்கும் தான் அந்த வெப்பநிலை தாக்கம்னு சொன்னால் அப்படின்னா கூடுதலான குளிராக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் உங்களை கையில் வச்சுக்கொள்ளுங்க. அதோட நல்ல ஜாக்கெட்டுகளை வாங்கி போட்டுக்கொள்ளுங்க வேலை செய்கிற டைமில். சில கம்பெனிகள் உங்களுக்கு இந்த குளிர்கள்னு சொன்னால் வேலைக்கு விட மாட்டாங்க. சில கம்பெனிகளில் கட்டாயம் வேலை செய்ய ஒரு சூழ்நிலை நிர்பந்திப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்களும் நான் வேலை செய்யணும். அதோட சேர்த்து சுகாதாரத்துறை பிரிவால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களோட கம்பெனி அதை செய்யணும். அதாவது உங்களோட கம்பெனியில் இருக்கிற HSC சைட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவங்க ஏற்படுத்தி வைப்பாங்க. திடீரென குளிரால் உங்களுக்கு ஒரு இது நடந்துன்னு சொன்னால் அது அவசரமாக வைத்தியசாலையை கொண்டு வர அளவுக்கு வசதி வாய்ப்புகளை செய்து வச்சிருக்கணும். அதே போல் அரசாங்கத்தில் அவசர இலக்கங்களையும் சவுதியில் ஒஃபிஷியலான அவசர இலக்கங்களை நீங்கள் அழைச்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸையும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த செய்தி பிரயோசனமாக இருக்கும் நான் நம்புறேன். அதோட உங்களோட உறவுகளுக்கு சவுதி அரேபியா, அந்த கட்டார், குவைட்ல வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு கட்டாயம் இப்படியான செய்திகளை கட்டாயம் நீங்கள் எடுத்து சொல்லணும். முக்கியமாக சவுதிக்கு தான் இந்த நியூஸ் ஒன்றை இந்த வானிலை மையம் கொடுத்துருக்குது. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.